ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி. இப்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் பிரெயினோட பவரில் வெறும் 10% மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை நான் சொல்கிறப்போ இதை நீங்கள் நம்புறீங்களா, இல்லைன்னா உங்கள் மூளையை பயன்படுத்தி இது உண்மையா பொய்யா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு ஜீரோ கிராவிட்டி. இன்னைக்கு நம்ம பிரெயின் ரிலேட்டடாக நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது. அதாவது லெஃப்ட் பிரெயின் லாஜிக்கான விஷயங்களை யோசிக்கும் அப்படின்னும், ரைட் பிரெயின் வந்துட்டு கிரியேட்டிவான விஷயத்தை யோசிக்கும் அப்படின்னும், அது போல் பிரெயினில் நம்ம வெறும் 10% தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது. இது நான் சொல்கிற மாதிரி கட்டுக்கதைகள் தானா, இல்லை இது வந்துட்டு உண்மையா, இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கா, இதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Zero Gravity, Science and Technology Edutainment. இந்த ஒரு விஷயத்தை பவர் ஆஃப் தி பிரெயினில் வெறும் 10% தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத யார் ஃபஸ்ட்டு சொன்னது? ஐன்ஸ்டீன் தான் இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட சொன்னாரா? இல்லை. அல்லது மூவிஸ் பண்ணிச்சா? எஸ். ஹாலிவுட் மூவிஸில் நம்ம 10% ஆஃப் பிரெயினை மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரியும், 100% ஆஃப் பிரெயின் பவரை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சூப்பர் ஹியூமன் அப்படின்ற மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணி மூவிஸ் எடுத்திருக்காங்க. தி சேம் டைம் 1890s ஏர்லிஸில் நியூரோ சயின்ஸ் ஸ்டடியில் நிறைய மிஸ்இன்டர்பிரேஷன் நடந்திருக்குது. அதாவது சயின்டிஃபிக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை பிரெயினுக்கு கொடுக்குறப்போ செர்டைன் ஏரியாவில் உள்ள பிரெயின் மட்டும் தான் லைட் அப் ஆச்சு. ஸோ அதை வச்சு வெறும் 10% ஆஃப் பிரெயின் தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டாஸ்க்குமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் இது எல்லாமே உண்மையா? இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூரான் அப்படின்னா என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நியூரான் ஜஸ்ட் திங்க் லைக் அ வயர். இப்போது ஒரு எலக்ட்ரிக்கல் வயரை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சேம் தான் நியூரான். நியூரான்ன்றது பிரெயினோட பேசிக் பில்டிங் பிளாக் தான் நியூரான். ஸோ ஒரு சிக்னலை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நியூரான் நம்ம பிரெயினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, அப்போது 100% ஆஃப் பிரெயின் யூசேஜ் அப்படின்னா என்ன? இப்போது உங்களுக்கு நியூரான்னா என்னன்றது புரிஞ்சிருக்கும். நம்மளுடைய மூளையில் அதிகமாக 86 பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குது. அது நம்ம மில்கி வேல உள்ள ஸ்டார்ஸோடவே ரொம்பவே அதிகம். இன்னொரு விஷயம், நம்ம பிரெயின் ஒரு நார்மல் சிங்கிள் ப்ராசஸர் கிடையாது. நம்மளுடைய சிஸ்டத்தில் ஒரு சின்ன கோர் ப்ராசஸர் இருக்கும், அதுதான் எல்லா ஒர்க்குமே பண்ணும். கிட்டத்தட்ட அது மாதிரி நம்ம பிரெயின் கிடையாது. நம்ம பிரெயின் ஒரு நெட்வொர்க் மாதிரி. ஒரு இன்டர்நெட் எப்படி ப்ராசஸ் ஆகுது அதே மாதிரி தான் நம்மளோட பிரெயினும் ப்ராசஸ் ஆகும். ஒரு சின்ன இடத்துல நம்மளோட பிரெயினை அளக்க முடியாது. பிகாஸ் 86 பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான் எல்லாமே சேர்ந்து பில்ட் ஆனது தான் நம்மளோட பிரெயின். அப்போது 10% ஆஃப் பிரெயின் யூசேஜ்ன்றது பொய்யா? எஸ். நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட நம்மளோட பிரெயின் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். நம்மளுடைய மூச்சை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம உடம்புல உள்ள டிஷ்யூஸை ரிப்பேர் பண்ணுறது, நம்ம தூங்கிட்டு இருக்கப்போ நமக்கு தோணக்கூடிய கனவுகள் முதற்கொண்டு பிரெயினோட ஒர்க்னால தான் நடந்துட்டுருக்கு. அப்படின்றப்போ எவ்ரி பார்ட் ஆஃப் தி பிரெயின் இஸ் ஒர்க்கிங். நார்மலாகவே நம்ம 100% ஆஃப் பிரெயினை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இது எல்லாமே பொய் தான் அப்படின்னா எதனால் மக்கள் இந்த ஒரு கட்டுக்கதையை இன்னும் நம்பிட்டுருக்காங்க? ஏன்னா மக்களுக்கு ஷார்ட்கட் அண்ட் சூப்பர் பவர்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களோட 90% ஆஃப் பிரெயின் பவரை ஓவர் நைட்டை நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோவை மாறிடுறீங்க. இப்படின்ற விஷயங்களில் உங்ககிட்ட சொல்கிறப்போ அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிளப்புது. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணுன்னா, பிரெயினில் எந்த ரீஜியனுமே ஒர்க் பண்ணாமல் இல்லை. PET ஸ்கேன், அதாவது பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபின்ற ஸ்கேனில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிம்பிளாக நம்ம பண்ணக்கூடிய நார்மல் பல் விளக்குறது கூட அதுக்கு கூட நிறைய பிரெயின் ஏரியாஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பிரெயினோட ஒரு பவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டின்ற டேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் பிரெயினுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. அதால் அது தன்னைத்தானே சரி செஞ்சுக்க முடியும். நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும், அடாப்ட் பண்ணிக்க முடியும். அதால் இன்ஜுரிஸ்லேருந்து ரெக்கவரும் பண்ணிக்க முடியும். பிரெயின் இஸ் ஆல்வேஸ் எ சூப்பர் பவர். ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு பவர் ஒன்று தேவைப்படும். அதை வச்சு தான் நம்ம ரன் பண்ணுவோம், ரைட்? ஸோ பிரெயினுக்கு தேவையான பவர் வெறும் 20 வாட்ஸ் தான். நார்மலாக ஒரு டிம் லைட் பல்புக்கு தேவைப்படக்கூடிய பவர்ஸை விட ரொம்ப கம்மியான பவர்ஸ் இருந்தாலே நம்ம பிரெயின் ஈஸியாகவே வேலை செய்யும். அதால் ஒரு செகண்டில் பல கால்குலேஷன் பண்ண முடியும் வெறும் 20 வாட்ஸ் பவரை வச்சு. வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் நம்ம பிரெயின் தான். ப்ளஸ் அது ஒரு மெமரி பவர் ஹவுஸாகவும் வேலை செய்யுது. அதால் நார்மலாக 2.5 பீட்டா பைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ண முடியும். இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா
3 மில்லியன் ஹவர்ஸ் ஆஃப் டிவி ஷோவை அதால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு 100% ஆஃப் பிரெயினையும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் பிரெயினோட பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும். பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எக்ஸசைஸ் பண்ணுறது நம்மளோட பிளட் ஃப்ளோவை பூஸ்ட் பண்ணுறதோட நம்மளோட ஃபோக்கஸை ஷார்பன் பண்ணும். ரெண்டாவது விஷயம் ஸ்லீப். நம்ம பிரெயினுக்குமே ரீசார்ஜ் மோட் தேவைப்படுது. ஸோ ஸ்லீப் ரொம்ப முக்கியம். மூணாவதாக லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ். புது விஷயம் கற்றுக்கிறப்போ நியூரான்ஸ் அதோட டேட்டா சிக்னல்ஸை ப்ராசஸ் பண்ணி பிரெயினோட பவரை இன்னுமே பூஸ்ட் பண்ணுது. மெடிடேஷன் பண்ணுறதால பிரெயினில் உள்ள கிரே மேட்டர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதாகவும் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதாகவுமே சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்போவுமே 10% ஆஃப் பிரெயினை யூஸ் பண்ணுறதில்ல, 100% ஆஃப் பிரெயினை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்மளுடைய பிரெயினோட பவரை நம்மளால் பூஸ்ட் பண்ண முடியும். அதுக்கான வழிமுறை என்னன்றதையும் பார்த்துட்டோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். இது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிஃபிக் டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இனியும் ஜீரோ கிராவிட்டி சேனலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் பிடிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.